guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஆஸ்தான மீம் ஸ்டுடியோஸ் சேனல்ல இருந்து கிரிஞ்சு குட்டிகளின் கியாமியாக்கள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தம்ப்நெயிலேயே வித்தியாசமா நிறைய பேர் லேடி கெட்டப் அது இதுன்னு எக்கச்சக்க பேர் யார் யார் புதுசா வந்திருக்காங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிஞ்சி ட்ரோல் பார்த்துடலாமா? இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. The most famous எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. என் பேர் இன்னும் மறக்கல. நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ள கோயம்புத்தூர் பொண்ணு ஏங்க வீடியோ எடுக்காம இருந்தாலும் தடுத்து நிறுத்துங்க. அங்க பாரு ஒரு வார்த்தையாவது பதில் சொல்றாரு. ஆமா காருக்கு எதுக்கு அச்சாரி? ஏங்க வாழை பிடிக்கலையா? பலவர சுடுகாரு வாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு போச்சிருவேன். நிம்மதியான உறக்கம். இதுக்குதான் உங்களோட வாயை கொடுக்க கூடாது. ஏன் வரவே மாட்டியாங்க? நீ போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. எங்கேயோ பார்த்திருக்கேன். ரொம்ப நாள் ஒரு ஆசை. மாடு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வந்து ஒரு அலுமினியம் கொண்டு அவ்வளவு பெருசு ஒரு 2 குடம் பிடிக்கிற மாதிரி அந்த எடுத்து வந்து அதுல சர்க்கரை கொட்டி 2, 3, 4, 5 கிலோ சர்க்கரை கொட்டி காய்ச்சல் 2 கிலோ கொட்டி அந்த 2 குடம் தண்ணி ஊற்றி கலக்கிறோம். கலக்கி விட்டு மாடை பிடிச்சி வந்து குடிக்க வைக்கிறோம். மாடு குடிச்ச உடனே பால் பீசும். ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாங்க. நம்மளால அந்த ஒரு ஆல்ட்ரு பண்ணு ஒரு ஆசை. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா. காத்தூள் சர்க்கரை எல்லாம் மயில் போட்டு கலக்கிறோம். பரவாயில்ல. மாட்டை கூட்டு வந்து கொஞ்சம் சாப்பிடு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காஃபி பார் வச்சிடலாம். காஃபி பார் வச்சிடலாம். இந்த சூடு பண்ணிக்கிட்டாலும் முடியாது. மாட்டுக்கிட்டே போட்டோமாவே அதை குடிச்சிடும். காப்பியா வந்துடும். ஈஸியஸ்ட் பிசினஸ் ஐடியாலாம் பண்றாங்களே. அப்சல்யூட் ஜீனியஸ்ரா. எனிவேஸ் வெரி நைஸ் பிசினஸ் ஐடியா. அப்ரூவ். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரு. ரிப்பீட். நீ உழுப்புறவங்கள போய் மோதி என்ன இருக்கும்? மூஞ்சி மோரக்கட்டி பாரு. தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் இருக்கு. நீங்கெல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாம? அப்படியா? நாங்க நெருப்பு சட்டியில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல, நெருப்பாவே பிறந்த கூட்டம். நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான. ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா, இவன் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா. இந்த படத்தை ஒரு ஜாதி படமா இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது இந்த படம் எப்பேற்பட்ட படமா தெரியுது? பேர்லயே அந்த ஆண்ட இந்தன்ற மாதிரி வருது. இவ்வளத்தையும் பண்ணிவிட்டு இத மக்கள் சாதி படமா ஆக்கிராதீங்கன்றாங்க. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஏன் ஒருத்தன் ஒரு பெருமையை பத்தி பேச மாட்டாரு? பெருமை பேசாதீங்கடான்னு தானே காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
முன்னேறி போங்கடா. அவங்க தாத்தா எப்படி இருந்தாங்க, அவங்க அப்பா எப்படி இருந்தாங்க, நீ யாரு? அவங்க வாழ்ந்தாங்க, செத்தாங்க, போயிட்டாங்க, நீ யாருன்னு சொல்லணும்ல. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணி வைனா. எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? அந்த காலத்துல நாங்கெல்லாம் கக்கூஸ் போகையில, காலேஜ் போகையிலேருந்து வந்துடுது. எனக்கு அதான் அந்த இது அதை சொன்னது யாரு? அவரோட சேர்ந்து சமுத்திரகனி. இதை வந்து மக்கள் சாதி படமாக ஆக்க வேண்டாம், ஆக்கிறாதீங்க. நாங்க ஆக்கினோம். அதுக்கு இப்படி ஒரு பேரை வச்சு, அதில் ஒரு டயலாக் வச்சு, அது இப்படியே பண்ணி அந்த கூட்டம் ஆண்ட பரம்பரை அது இதெல்லாம் போட்டு வச்சு நாங்கள் பண்ணினோம். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ யாராவது இப்போ அது ஒரு சாதி படம் மாதிரியே எடுத்தீங்கன்னு கேட்டால் சொல்கிறது, மக்கள் இதை சாதி படமாக மாற்றிட்டாங்க, சினிமாவில் கொஞ்சத்துக்கும் ஃப்ரீடம் இல்லை அப்படின்ட்டு வந்துடுது. யாருன்னு தெரியுமாடா? நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தோஸ்தே, இவர் யாருன்னு இவருக்கே தெரியாதாண்டா. கண்டுபிடிப்போம். எரிஞ்ச தாத்தா வெளியே வந்துட்டு இருக்காரு. என்னமா போன ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சைமன் எது? நாகார்ஜுனாவா? குட் ஜோக். அடுத்த திவாகர் போல. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டாரு. இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறது? அதுக்கு இப்போவே ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. மாமா மாதிரி இப்ப மாமி கிளம்பிட்டாங்களா? ஏய் வா 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 மேல வா. மேல கூப்பிட்டா போங்கலேட்டா, அதுக்கு என்ன மேல வாடா போய்த்தானே ஆக நல்லாரு. மேல வாடா, அது வரைக்கும் அண்ணா மேல வாடான்னே போக வேண்டியதாங்க. இப்படி மேல வாங்கடா. அங்க அண்ணன் வெயிட் பண்ணிட்டு உங்களை பார்த்து இருந்துட்டு இப்பதான் சாப்பிட்டு போறாருங்க. ஏன்டா படியேறி போறதா மாசாடா? நாங்களாம் டெய்லி ஏறிக்கிட்டு இருக்கோமே, எங்களெல்லாம் யாரும் கூப்பிடல. எங்க வீடு மேல் மாடியில இருக்கு, நாங்க ஏறி போய்கிட்டு இருக்கோம். மேல வாடான்னு சொன்னது ஒரு குத்தமாடா. நாளைக்கு நீங்க கூப்பிடுங்க, நாங்க வரேன். ஏன் நீங்க கூப்பிட்டு நாங்க வரக்கூடாதா? எப்படியோ இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன கிஃப்ட் கொடுப்பேன்? நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆம்பளே இல்லை, இவன் கூட இருந்தால் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா சொல்லுவாங்க. அப்படி நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா உன் கையில் என்னோட வாரிசை கொடுப்பேன். சார் இன்டர்வியூ ரியலான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்கு பாருங்க சார். ஐயா நீங்களா? ஸ்ரீமன் அது இது காஞ்சனா வலிக்கிற மாதிரி இருக்கு. சாவுல போனையல்ல குவாரண்டைன்ல போட்டாங்க. கொஞ்சம் நெஞ்செலும்பு 2 நல்லி எலும்பு வச்சுவானுடா. பாஞ்சா என்ன கதி? கரெக்டா அது நீ வந்தா கொலை பண்ணிடுவாங்க. அங்க ஒரு குரூப் பிகர் நிக்கிறாங்க, அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துறாங்க. அவ்வளவு சாட்சிகள் அப்படி ஒரு பாசம் இருக்கு. இந்த கூலில ரீமேக் பண்ணாங்களா?
ரீமிக்ஸ் பண்ண பாட்டு. பாட்டா நல்லா இருக்கு. ஏடா பசங்க இப்படி உட்கார்ந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. பசங்க வர மாட்டேங்குது. ரொம்ப நின்றுக்கே சரி அதை பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுவோம்னு போட்டேன். இங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடிய பாடு. மூடிட்டு அசிங்கமா கேட்டுரு. லேடிஸ் ட்ரெண்ட் எல்லாம் ஏன்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் லேடிஸோட நிறுத்துங்கடா. அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கு. மோனிகா ஸ்டார்ட் பண்ணவா? ஏய் ஏய். அவங்க என்னதான் பண்ணுவாங்க இறக்கிட்டாங்க. ஸ்கூல் கிட்ஸ் கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லடா அவங்ககிட்ட. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சது யாரு தெரியுமா? இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வா பக்கம் வா பாட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட யாரும் சீண்டல. நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் ஸ்ரீதர் மாஸ்டரோட வைஃபும், அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் இந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணை விட அவங்க அம்மாவும் டான்ஸர் போல, பழைய டான்ஸர் போல, செம்ம கிரேஸா ஆடுனாங்க. அது 5 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ் போனோடனே விடுவாங்கல்ல, ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுல அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா, சாரிம்மா உங்களை யாரும் பார்க்கல, உங்க அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், என்ன ஸ்டைல ஆடுறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு ரீலு இந்தா வெடிச்சிருச்சு. அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு, எங்க அந்த மாஸ்டர் எத்தனை படத்துக்கு முட்டியை உடச்சி காலை உடச்சி வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டு கிச்சன்ல இருந்து அந்த அம்மாவும் பொண்ணு ஆடின வீடியோவுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க. அந்த மாஸ்டர் ஓரத்துல இருந்து பார்ப்பாரு, நம்மளும் கிச்சன்ல இருந்து ஆடி இருக்கிறோம் சரி வரலாம். ஆனா உண்மைக்குமே அவங்க நல்லா ஆடினாங்க, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இப்ப அடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜென்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்ப லேடிஸ் எல்லாம் நீங்க போட்டு என்ன பாடுபடுத்துறீங்க நாங்க பார்த்தோம்ல. இப்ப இவங்க கொஞ்ச நாளைக்கு உங்களை படுத்துவாங்க பாருங்க, சட்டையை தூக்கி திருக்கிட்டு வா வா பக்கா வாண்டுவாங்க, உட்காந்து ரசிங்க, என்ன பண்றது. எனிவேஸ் நல்லா இருந்தது, நல்ல ரோஸ்ட். ஆனா கண்டுபிடிச்சேன், இவர் நம்ம அட்மின் அமலா சாஜியும் திக் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அந்த பக்கம் நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.